சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நீ ஆசைப்படுவதை உன்னிடம் வந்து சேர்க்க, உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்க, உன் மனதில் இருப்பதை உனக்கு நிறைவேற்றித் தர, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க, அனைத்தையும் உனது வசமாக்க, நான் ஒரு சூட்சமத்தை சொல்லவே இங்கு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாய், மன்றாடுகிறாய், பிரார்த்தனையாக என்னிடம் வைக்கிறாய். அவையெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடிய இதோ ஒரு அற்புத சூட்சமம் குழந்தையே. குழந்தையே, என்னுடைய கவனம் முழுவதும் உன் மீதுதான் இருக்கிறது. கலங்காமல் காத்திரு. இதுவெல்லாம் நீ ஏற்படுத்தியது அல்ல. இதுவெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பேன். இவையெல்லாம் உனக்கு நடப்பது உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வதற்காகவும், எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடி வெற்றியடைய வேண்டும் என்பதை உனக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு எனக்கு மட்டுமே துன்பம் வந்திருக்கிறது, எனக்கு மட்டுமே சோதனை வந்திருக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று உன்னை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. எப்பொழுதும் மற்றவர்களை ஏக்கத்தோடு பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று சிந்தனை செய். உன் எண்ணப்படி, உன்னுடைய சொற்கள் படி உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம்தான் வாழ்க்கையாக மாறும். எனவே நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சொற்களை உன் வாயால் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறிவிடும். மனிதனாக பிறந்த எவருமே வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு வாழும் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்லவே உன் சாயப்பா இருக்கிறேன். நான் தினந்தோறும் வந்து தவறாமல் உனக்கு நல்ல நல்ல அறிவுரைகளையும் வாக்குகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் தினந்தோறும் உன் சாயப்பா கொடுக்கும் அறிவுரையும் வாக்குகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மனதில் ஏற்படும் வேதனைகளாலும், உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளாலும், தாங்க முடியாத துயரங்களினாலும் சில நிமிடம், சில நேரம் என் அறிவுரைகளை உன் காதில் விழுகிறது. ஆனால் உன் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த சமயம் அப்படி நிர்கதியாய் நிற்பது போல நிற்கும் சமயத்தை நீ உணர்ந்தால், உன் மனது புலம்புவதைப் போல நீ உணர்ந்தால், உன் மனது வேதனையாக இருப்பது போல நீ உணர்ந்தால், அந்த நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக என் முன் வந்து உட்கார்ந்து கொண்டு என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கைகளை இறுக பிடித்துக்கொள். நான் உன் அருகில் இருப்பதை அந்த நிமிடமே உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நிமிடத்தில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வு உனக்குள் தோன்றும். அந்த நிமிடத்தில் இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரி. அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. இந்த மந்திரத்தை 9 முறை தினமும் சொல்லிக்கொண்டே வா. உன் மனதிலும் உன்னுடைய உடம்பிலும் ஒரு புத்துணர்வு கிடைப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். உன் அருகில் உன் சாயப்பா வந்திருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல, உச்சரிக்க உச்சரிக்க உன்னுடைய மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். எப்பொழுதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருப்பதைப் போல உணர்ந்து கொள்ளலாம். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சாயப்பா வந்து நீக்குவார் என்ற நம்பிக்கை உன் மனதில் பிறக்கும். அனைத்தையும் சாதித்து விடலாம். இந்த உலகில்
வெற்றியடைவதற்காகவே நாம் பிறந்திருக்கோம். அந்த வெற்றியை மிக எளிதில் பற்றிவிடலாம் என்ற புதுவிதமான நம்பிக்கை உனக்குள் எழும். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சுலபமான சூட்சமமான வழியாகவும் இருக்கும். உன் அப்பா சொல்கிறேன் கேள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தினம்தோறும் முடிகிற நேரம் 9 முறை இந்த மந்திரத்தை ஏற்றிக்கொண்டே இரு. இதை நீ சொல்லி வர வர உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் புத்துணர்வை நீ கண்கூடாக காண்பாய். என் வாழ்க்கையில் சோதனைகள் மிகுந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதே. சோதனைகளும் பிரச்சனைகளும் துன்பமாக அதிகமாக வருகிறது என்றால் உன் சாய் தேவா உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய சோதனை காலம் முடியப் போகிறது என்றுதான் அர்த்தம். பிரகாசமான வாழ்க்கைக்காக நீ காத்திருக்கும் அந்த நேரம் நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். எனவே என் கண்மணியே, சந்தோஷமாக இரு. இதை 9 முறை தினமும் சொல்லி வா. மறவாமல் இன்று இரவு இதை சொல்லிவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் இருக்கிறேன் கண்மணியே. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, காயப்படுத்தாதே, வேதனைப்படாதே, கண்ணீரை வீணாக வீணடிக்காதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு பின் ஏன் புலம்புகிறாய்? நான் இருக்கிறேன். உன் துன்பங்களை போக்க உன் சாயி தேவா இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களை துடைக்க உன் சாயி தேவா இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயி தேவா இருக்கிறேன். நான் உன் வாழ்வில் நல்ல திருப்பங்களை உண்டாக்குவேன். நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நான் ஏற்படுத்துவேன். இந்த மாற்றம், வரப்போகும் மாற்றம், இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த ஏமாற்றமோ தடுமாற்றமோ அதுபோல இருக்காது. ஏற்றமிகு மாற்றமாகவே இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இனி உன் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் அனைத்துமே நிரந்தர மாற்றமாகத்தான் இருக்கும். நீ விரும்பியபடி, நீ ஆசைப்பட்டபடி, நீ என்னிடம் கதறியபடி உன் வாழ்வில் அனைத்து மாற்றங்களையும் நான் மாற்றி காட்டுவேன். நாளை விடியலில் பார். உனக்கான அந்த நல்ல நிகழ்வு, அதற்கான அறிகுறி நிச்சயமாக உன் கண்களுக்கு புலப்படும். உன் உணர்வுகளுக்கு அது புரியும். உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ உன் வாழ்வில் உயரப்போகிறாய். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன். கேட்காமலேயே உதவி செய்யும் உன் சாயிநாதர், நீ என்னிடம் கோபமாக கேட்டும் கூட நான் செய்யாமல் இருப்பேனா? உன் கோபம் பற்றி எனக்கு தெரியாதா? என்னிடம் வந்து கோபத்தை கொட்டிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு என்னிடமே மீண்டும் வந்து என்னை மன்னித்து விடுங்கள். என் மனம் ஏதோ குழப்பத்தில் இருந்ததால் நான் அப்படி பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் மீண்டும் வந்து உன்னுடைய மன பாரத்தை கொட்டுவாய். அப்படியாப்பட்ட பிள்ளை நீ. நீ கண்டெடுத்த பொக்கிஷம். உன் மனதும் உன்னுடைய நினைவும் உன்னுடைய வாழ்க்கையும் எனக்கு தெரியாமல் இருக்குமா? நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நான் உனக்கு வழங்குவேன். இது உன் சாயப்பாவின் உனக்காக வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வார்த்தைகள்தான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நான் கூறுவது எப்பொழுதுமே பொய்யாகாது. நான் கூறுவதுதான் வாக்கு. தேவையில்லாமல் என் வாயிலிருந்து எந்த சொற்களும் எழவே எழாது. சொற்கள் என் வாயிலிருந்து எழுந்துவிட்டால் அது நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். ஒரு கண நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது. நாளை பார், என்னுடைய திட்டம் உனக்கு புரியும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.
ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம் சாயப்பா நமக்கு மீண்டும் மீண்டும் வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அறிவுரையையும் கூறிக்கொண்டே இருக்கிறாய். நம் மனதில் இடம் கொடுத்து அதை கேட்கலாம். நம்மளுடைய நோய், நம் மனவலி, உடல் வலி எதுவாக இருந்தாலும் சரி, நம் துன்பம், நம் தோல்வி எல்லாவற்றிலும் நம் சாயப்பா சரி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எல்லாமே மாறும். நமக்கு அதை மாற்றியமைப்பார் நம் சாயி தேவா. உலகமாய் இருந்து நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எல்லா சுமைகளையும் சாயப்பாவிடம் தந்துவிட்டு தைரியமாக நம் வழியில், நாம் தேர்ந்தெடுத்த பாதையில், நம் சாயப்பா நமக்காகவே வழிவகுத்த பாதையில் சென்று கொண்டே இருக்கலாம். தைரியத்தோடு வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக நமக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கலாம். நமக்கு துணையாக சாயி தேவா என்றும் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பார் என்ற தைரியத்தோடு எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு அடியையும். நாம் நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் சாயிநாதரே முன் சென்று நமக்கு முன்பாகவே அதை களைந்து விடுவார். எதையும் பொருட்படுத்தாமல் நம்மளுடைய வாழ்க்கையின் இலக்கை நோக்கி நாம் முன்னேறிக்கொண்டே இருப்பதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலை. நாம் மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாமல் நம் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே நம் வழியில் நாம் போய்கொண்டே இருக்கலாம். வழியில் என்ன வந்தாலும் அதை சற்று கூட பார்க்காமல், திரும்பி பார்க்காமல், எடுத்து வைத்த அடியை பின்னே எடுத்து வைக்காமல் போய்கொண்டே இருக்கலாம். எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். தைரியமாக நம் இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். கீழே விழுந்து விட்டாலும் எழுந்து முன்னேறி தீர்க்கமாக போய்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றே விடலாம். எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நம் வாழ்க்கை அப்படியே போய்விடுமா என்ற அச்சத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறி. என் பிரியமான கண்மணியான உனக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வாழ்வையும் தருவதுதான் என்னுடைய வேலை. முதல் வேலையாகவே இருக்கும். குழந்தையே, உன்னை மிஞ்ச இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆளே இல்லை என்ற அளவிற்கு உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன். உன்னுடைய எதிரிக்கெல்லாம் சொல்லிவை, உணர்த்திவை, உன்னுடன் இருப்பது உன் சாயப்பாவென்று. யார் என்னை நிரந்தரமாக நம்புகிறார்களோ, யார் என்மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ, யார் என்னை நிரந்தரமாக மனதில் நிறுத்தி எப்பொழுதும் சாயி சாயி என்று மனதார உச்சரித்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் வீண் போனதாக சரித்திரமே இல்லை. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பக்தரையும் நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை கொடுக்கவே நான் அயராது உழைத்து கொண்டிருக்கிறேன். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்ம வினைகளின் வலிமையை குறைத்து அவர்களுக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கவே உன் சாயப்பா பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நிகழாது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதே உள்ளது. பல ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியங்களால் தான் இந்த ஜென்மத்தில் மனிதராக பிறந்திருக்கிறாய். அதுவும் என்னை அடையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். நீ கேட்பது, நீ விரும்புவது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கிறாய்தானே? நாளை பார், உன் வாழ்வில் அந்த அதிசயம், அந்த அற்புதம் நிகழ்ந்தே தீரும். உனக்கான சந்தோஷ கதவு திறக்கப்பட்டுவிட்டது. நான் அந்த கதவை என் பிரியமான குழந்தைக்காக திறந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி.
இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் சொன்னியது என்றாவது தவறியதுண்டா? நிச்சயமாக நான் கூறுவது சாயப்பாவை முழுமையாக நம்பி என்னுடைய காலடியில் சரணடைந்தவர்கள் எப்பொழுதும் வெறும் கையோடு சென்றதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நாளை முதல் நடக்கத் துவங்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வசந்தமாகவே மாறும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே நிறைவேறும். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. இதுநாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். இதுவால் வரை முட்கள் பாதையில் கஷ்டமாக நடந்து வந்த என் பிள்ளை இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ கீர்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு. அந்த தருணத்திலிருந்து வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப்போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள். நான் கொடுக்கும் பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப் போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். உன் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உதவி இருப்பேன் என்பது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீ பட்ட சோதனையான நாட்களையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன்னால் தாங்க முடியாத சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது அந்த நிமிடம் உன் சாயப்பா உன் அருகில் நின்றதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் எல்லா துக்கங்களிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இனியும் நிற்பேன். உன் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். உனக்கான சொத்து, சுகங்கள், செல்வம்,
சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உன் வாழ்வில் மிக அற்புதமாகவே உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான கனவு வாழ்க்கையை உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதா என்பது என் சத்தியமான வாக்கு. இதுதான் தெய்வீக வாக்கும் கூட. துணையும் நீயே சாயிநாதரே, துணையும் நீயே சாயிநாதரே என்று சரணடைந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ துக்கங்களையும் எத்தனையோ துன்பங்களையும் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புரிதல்லவே. இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகளிலிருந்தும் நீ கடந்து செல்வாய். உனக்கு அப்பாவின் துணை முழுவதுமாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். இந்த நிமிடம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு அப்படியே கொடுக்கும் வேலையை நான் வைத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டுமோ கேள், மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. இனி வரப்போகும் காலம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக நீ இருப்பாய். இனி காலமெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும். உன்னுடைய மனவேதனையும் மனக்குழப்பம் எல்லாமே தீரும். உன்னுடைய சோகம், கண்ணீர், வேதனை, சோதனை, துக்கம் அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய வேதனையான வாழ்க்கைக்கு நான் ஒரு நல்ல முடிவை தரப்போகிறேன். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக நான் உனக்கு தரப்போகிறேன். சொல்லவே முடியாத துன்பங்களையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். நீ என்ன வேலை செய்வதாக இருந்தாலும் என்ன காரியத்தில் ஈடுபட வேண்டுமானாலும் முழுவதுமாக என்னையே நினைத்து கொண்டு என் நாமஸ்மரணத்தையே சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் என் நினைவிலேயே அந்த வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த வேலைகளை வெற்றியடைவதற்கான வழியை நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக தரப்போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே என் காதில் விழுந்தது. விரைவில் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும். ஒருபோதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் பிள்ளையே. தேவையில்லாமல் கலங்க வேண்டாம். எத்தனை சோதனை வந்தாலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டு வாழ வைப்பேன் உன் சாயி தேவா. எல்லா இடத்திலிருந்தும் துரதிர்ஷ்டம் நம்மை துரத்துகிறதே என்று வேதனைப்படாதே, கலங்காதே. எந்த சூழ்நிலை உனக்கு வந்தாலும் நான் உனக்கு துணையிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக.